பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனிடத்தில், இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒருவேளை ஒரு தடை வந்திருக்கலாம், ஒரு தோல்வி வந்திருக்கலாம், ஒரு வியாதி வந்திருக்கலாம், ஒரு போராட்டம் வந்திருக்கலாம், ஒரு நிந்தை உபத்திரம் வந்திருக்கலாம். எதுவானாலும் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இதுதானா என் வாழ்க்கை அப்படி சோர்ந்து போகாதுங்க. இது நீங்கள் கடந்து போகிற ஒரு பாதை. நன்மைக்கு ஏதுவாக தேவன் இந்த பாதையிலே நடத்துகிறார். முடிவு நன்மையாயிருக்கும். வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் யோசேப்பு என்ற ஒரு பக்தன். யோசேப்பை குறித்து நமக்கு தெரியல. ஆண்டவர் மீது ரொம்ப அளவில்லாத அன்பும் ஒரு பாசமும் உள்ள ஒரு இளம் வயதிலேயே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு வாலிபன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய உபத்திரவங்கள். சொந்த சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை கொலை செய்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு வந்தாங்க. அதனால் அந்நிய தேசத்தாரிடத்தில் அவனை விற்று போட்டுட்டாங்க. அதனால் சொந்த இடத்தை விட்டு, தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டு எகிப்து தேசத்தில் ஒரு வீட்டில் அடிமையாக வந்து வேலை செய்கிறான். அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மகன். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு அடிமையாக வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிற நிலைமை. அபாண்டமான பழி அவன் மேலே சுமத்தப்படுகிற பொய்யான குற்றச்சாட்டு. அதனால் அவன் பாதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். இனி வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாமே நான் நன்மை வரும்னு பார்த்து தீமையாக தான் நான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படி நினைத்திருக்கக்கூடும். முடிவு என்ன? தேவன் அந்த எகிப்து தேசத்திற்கே அவன் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தி விட்டார். ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்து தேசம் முழுவதையும் கவனிக்கிற, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு தேவன் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். அதுதான் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த சமயத்தில் அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய வகை தேடினவர்கள் பயத்தோடு வந்து நிற்கிறாங்க. இவன் தேசத்துக்கு அதிகாரி ஆயிட்டான், நம்ம அவனுக்கு தீமை செய்தோம், என்ன நடக்குமோ என்று பயப்படும் போது தான் அவர் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்கிறீங்க, அதனால் நிறைய பாடுகள் வழியாக கடந்து போனேன். ஆனால் இப்போ ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய பண்ணி இருக்கிறார். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மையான முடிவு நன்மையாகத்தான் இருக்கும். இப்போ நீங்கள் கடந்து போகிற பாதை பாடுகளும் உபத்திரவும் நிறைந்ததாக இருக்கலாம். சீக்கிரத்திலே ஆசீர்வாதமான முடிவை நீங்கள் காண்பீர்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தீமை மாதிரி தெரியும், அதற்குள்ள தேவன் வைத்திருக்கிற நன்மை முடிவிலே விளங்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில், பிஸ்னஸில், வேலையில் இந்த மாதிரி சில பாடுகள், புறக்கணிப்புகள், நெருக்கங்களை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? நீங்கள் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாக இருக்கும். நீங்கள் அதை காண்பீங்க. யோசேப்பை மாதிரி சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்தார் என்று. சரி, அதனால் என்ன நடந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முடிவை நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அதே மாதிரி யோபு என்கிற பக்தனுடைய சரித்திரம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இந்த யோபை குறித்த 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர், ஆண்டவரால் சாட்சி பெற்றவர், என் தாசனாகிய யோபு அப்படின்னு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இழப்புகள் வருகிறது, நிறைய பாதிப்புகள், இழப்புகள். அவருடைய பிள்ளைகளை இழந்துட்டாரு, சொத்துக்களை இழந்துட்டாரு, வேலைக்காரிகள் இழந்துட்டார், அவர்களுடைய சொத்தெல்லாம் போய்விட்டது. தேசத்தில் உயர்ந்த நிலைமையில் மதிப்பு மரியாதையோடு இருந்தவர் இப்போ மதிப்பு மரியாதையை இழந்து விட்டார். அப்புறம் அவருடைய சரீரத்தில் கொடிய நோய் தோன்றி ஆரோக்கியத்தை இழந்துட்டார். ஒரு அவமானத்துக்கு நடுவில் எவ்வளவு பெயர் புகழோடு இருந்தாரோ அந்த அளவிற்கு அவர் கீழே தாழ்த்தப்பட்டு ஒரு அவமானத்துக்கு நடுவில் அவர் ஆக்கிவிட்டார். சின்ன பிள்ளைகள் கூட அவரை பரிகாசம் பண்ணுறாங்களாம். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. சரீரத்தில் உள்ள வியாதியினால
அவர் ட்ரெஸ்ஸு கூட போட முடியாமல் இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்துருக்கிறார். ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு ரொம்ப பரிதாபமான நிலைமை. எங்கிருந்து எங்கே போயிட்டார் பாருங்க. ஆனாலும் பாருங்க, அவர் ஆண்டவரை துதித்தார். அவருக்குள்ள என்ன எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவர் முடிவு நன்மையாக இருக்கும். அதனால ஆண்டவரை தூஷிக்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். முடிவு என்னாச்சு? யோபு 42:11 வாசிக்கும் போது 10-11 வசனத்தில் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி இழந்ததெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா சகோதரரும், அவருடைய எல்லா சகோதரிகளும், முன் அறிமுகமானவங்க, நண்பர்கள் எல்லாரும் தேடி வந்துட்டாங்க. வந்து கிஃப்டோடு வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் ஒரு நாள் மறந்து போனாங்க. அவர் உபத்திரப்படும் போது, நெருக்கப்படும் போது, இழப்பில் இருந்தபோது அவங்களெல்லாம் காணோம். யாருமே வரல. எல்லாம் தூரத்துலேருந்து அவரை வேடிக்கை பார்த்தாங்க, பரிகாசம் பண்ணாங்க, குற்றம் சொன்னாங்க. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றின உடனே அவங்க எல்லாம் தன்னாலே தேடி வந்து அவரை கனப்படுத்தி உதவி செய்கிறோன்னு வந்து நிற்கிறாங்க என்பதாய் பார்க்கிறோம். நீங்கள் கூட இன்றைக்கு அது மாதிரி எனக்கு உதவி செய்யக்கூட யாருமே வரலையே, அது இல்லாமல் குறை சொல்லி குற்றம் சொல்லி என்னை காயப்படுத்துகிறாங்களே, இழந்து போன நிலைமையில் நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் வேதனையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? யோபுடைய வாழ்க்கையில் முடிவு நன்மையாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலேயே முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்போ நடக்கிறதை பார்த்து சோர்ந்து போயிடாதுங்க. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, முடிவு நன்மையாக இருக்கும். யோபுடைய முடிவையும் கர்த்தருடைய செயலையும் சிந்தித்து பாருங்கள்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முடிவை யோசித்து பாருங்கள், உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இழப்பு வரும்போது கொஞ்சம் பாடுகள், நெருக்கங்களை சந்திக்க வேண்டியது வரத்தான் செய்யும். பிரியமானவளை, இன்றைக்கு வியாபாரத்தில் நஷ்டம், வேலையில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, நெருக்கம், அவமானம், மற்றவங்களுடைய பரிகாசத்துக்கு நடுவில் போய் கொண்டிருக்கீங்களா? அவங்க வெட்கப்பட்டு போகும்படி முடிவு நன்மையாக இருக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். உங்களோடு அவர் இருக்கிறதை விளங்க பண்ணுவார். இழந்து போனதை எல்லாம் திரும்ப தருவார். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, முடிவு எனக்கு நன்மையாக இருக்குன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு சம்பவம் பாருங்க. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது, லாசரு, மார்த்தாள், மரியாள் ஒரு ஏழை குடும்பம் பெத்தானியா கிராமத்தில் இருந்தாங்க. இயேசு அவங்களுக்கு தகப்பனாக மாறினார். அவங்கெல்லாம் இயேசு ஒரு தகப்பனை போல நேசித்து ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு அவங்களை பிள்ளைகளை போல நேசித்தார். அப்போ இயேசுவோடு நெருங்கின தொடர்புடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் வியாதி. இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்தாங்க. இயேசுவை தன் தகப்பனாக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வீட்டில் வியாதி, மரண வியாதி. லாசரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆக்கிவிட்டான். என்னங்க இது? இயேசு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, இயேசு தான் உங்களுக்கு தகப்பன், இயேசு தான் உங்களுக்கு ஆண்டவர், இப்போ ஏன் உங்கள் வீட்டில் இந்த வியாதி வரணும்? வந்து விட்டது. இயேசு இங்கே ஊழியத்தில் இருக்கிறாரு, வெளியூரில் இருக்கிறாரு. அவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ மாதிரி ஃபோன் பண்ணி இதெல்லாம் பண்ணி தெரியப்படுத்த முடியாதுல்ல, ஆள் தான் அனுப்பணும். அவர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு போக. அதுக்குள்ளே லாசரு இறந்துட்டான். அவன் அடக்கம் பண்ணி 4 நாள் கழித்து தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். எவ்வளோ துக்கம் இல்லை, வேதனை, அவமானம், பரிகாசங்கள். இயேசு நீங்கள் இயேசுதான் உங்கள் வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டு போனார். இவர் இருந்தெல்லாம் வச்சிங்க, தகப்பன்னு சொன்னீங்க. பிள்ளை வியாதிப்பட்டு கிடக்கும்போது தகப்ப எங்கே போனார் நீ சொல்லி இவ்வளோ நெருக்கத்து மத்தியில் கண்ணீரின் பாதையில் போனாங்க. கண்ணீரின் பாதையில் அழுது கொண்டே இருந்தாங்க. ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கணும்? பல கேள்வியெல்லாம் உள்ளத்தில் இருந்தது. முடிவு நன்மையாக இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இயேசு வந்தார். மடித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். அவ்வளோதான். அந்த செய்தி பரவின போது திரளான மக்கள் இயேசு மேலே விசுவாசம் வைத்தாங்க. இந்த லாசருவை பார்க்கறதுக்கே ஜனங்கள் பல இடத்துலேருந்து வந்தாங்களாம். குடும்பத்தை பற்றி தேசம் முழுவதும் செய்தி பரவி விட்டார். நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றி விட்டார். பார்த்தீங்களா? இப்போ தீமை வந்த மாதிரி இருந்துச்சு. நிந்தை, அவமான, வியாதி, மரணம், அந்த நெருக்க மாதிரி இருந்துச்சு. முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம்னு யோபுடைய வாழ்க்கையில் பார்க்குற மாதிரி இவங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதம்.
இயேசு பற்றி சொல்கிற இடத்துலலாம் லாசரு பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷமாக அவர் குறித்து பேசுகிறவர்கள் அந்த குடும்பத்தை பற்றி எவ்வளோ பெரிய மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், முடிவு நன்மையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஜெபித்து 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 நடக்கலை, மாறா நடக்கிறது, அது எதிராய் நடந்து கொண்டு கலங்குறீங்களா, முடிவு நன்மையாக இருக்கும். நீங்கள் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறீங்களா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அப்படி நடக்கும். நீங்கள் நேசிக்கணும். ஏன் தெரியுமா? கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்தார். கைகளை ஆணேடி கோப்பு கொடுத்தார், கால்களை ஆணேடி கோப்பு கொடுத்தார், தலையிலே முள்முடி ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். அவ்வளவாய் உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்து நேசித்த அந்த இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்களா? வெறும் உலக பொருளுக்காக தான் அவரை நேசிக்கிறீங்களா? ஒரு சுகத்துக்காக, நன்மைக்காக, வேலைக்காக, சம்பாத்தியத்துக்கு, பணத்துக்காக தான் அவரை நேசிக்கிறீங்களா? அல்லது உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தாரு, உங்கள் மேலே இவ்வளவு அன்பு கூர்ந்தாரு, அதற்காக அவரிடத்தில் அன்பு கூறுகிறீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவரே, எனக்கு எதுவுமே நீங்க தராட்டா கூட நாங்களை நேசிப்பேன், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க, நாம நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. முடிவு நன்மையாக இருக்கும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இப்ப நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு பாடு, நிந்தை, உபத்திரம், இழப்புகள், வேதனைக்கு நடுவில் நான் போனாலும் முடிவு நன்மையாக இருக்கும். முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம், முடிவு உயர்வு, மேன்மை, கனம் நீர் வைத்திருக்கிறேன். முடிவு எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு அநேகருக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான சாட்சியாக நிறுத்த போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் முடிவு நன்மையாக இருக்கும், இந்த நன்மை நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி ஜெபிக்கிறீங்களா? அப்படின்னு அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை, சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எதற்காகவும் நான் முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். முடிவு நன்மையாக இருக்கும். நான் உம்மை நேசிக்கிறேன். மை ஜீசஸ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எனக்காக ஜீவனை கொடுத்தீங்க, சிலுவையில் நொறுக்கப்பட்டீங்க, அடிக்கப்பட்டீங்க, காயப்பட்டீங்க, ரத்த சிந்தினீங்க. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு எல்லா நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாக இருக்கும். சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், இரட்டிப்பான நன்மை உண்டாகும், ஜெயம் உண்டாகும். எனக்காக வழி திறக்கப்படும். இரட்டிப்பான ஆசீர்வாதம், நன்மையும் உண்டாகும், புகழ்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். ஆண்டவரே, முடிவு நன்மையாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொல்லுங்க. தகப்பனே, யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ இந்த சகோதரனை தொடும், இந்த சகோதரியை தொடும், இந்த குட்டி பிள்ளைகளை தொடும். ஆண்டவரே, சகலம நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை இன்றைக்கு கலங்க பண்ணுகிற, பயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் நன்மையாய் மாறுவதாக. உம்மை நேசிக்கிற இடத்தில், அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மையான காரியத்தை அவர்கள் காண வேண்டும். இன்றைக்கு அவர்கள் காண வேண்டும். அந்த முடிவான நன்மையான ஆசீர்வாதத்தை காண வேண்டும். தடைகள் விலக வேண்டும், வியாதிகள் மறைய வேண்டும், கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், காரியங்கள் வாய்க்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன் நன்மையான ஆசீர்வாதத்தை கண்டு அவர்களை மகிழ பண்ணுவீராக. அந்த நன்மையை காணட்டும், ஆசீர்வாதத்தை காணட்டும், அற்புதத்தை காணட்டும், சுகத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமும் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.